எனக்கு உங்களுக்கும் நடுவுல ஏதோ ஒண்ணு இருக்கு. அதுல வெண்மதியும் சம்மந்தப்பட்டிருக்கா. என்னன்றது எனக்கு தெரிய வரப்போ அப்ப நான் பேசிக்கிறேன். இப்போ கூட இவ கிறிஸ் வீட்டுக்குள்ள வர்றதுக்காக ஏதாவது ஒரு பிளான் பண்ணிட்டு தான் இருப்பான். கீர்த்தி 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 ஐயோ கீர்த்தி கீர்த்திமா கீர்த்தி ஐயோ அம்மா அழாதம்மா. உட்கார். அப்பா இப்படி பண்ணிட்டாளேங்க. நாம அவளுக்கு என்னங்க பண்ணோம்? எல்லாமே நல்லா தானே பண்ணிருக்கோம். அவளை கொண்டு பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் பொண்ணு எப்படியாவது காப்பாத்தி கொடுக்க சொல்லுடா. அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, அவளுக்கு எதுவும் ஆகாது. டாக்டர் எனக்கு தெரிஞ்சவர் தான், அவளை நல்லா பாத்துப்பாங்க. அவ இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. ஐயோ இது இந்த டிசைன் கிளையண்ட் ஓகே பண்ண பேட்டர்ன்ஸ். சோ அதை அப்படியே பண்ணிடுங்க. ஓகே சார். சார் இதெல்லாம் போட ஆர்டர் மாதிரி பண்ணிடலாமா? அது எல்லாமே அதே ஹேண்ட் ஒர்க்கிங்ல தான் Okay, இருக்கு. sir. மாத்தாம பண்ணிடுங்க. என்ன சரி சார். இந்த டிசைனும் போட சொல்லுங்க அப்படியே. ஓகே. சரி நீங்க போயிட்டு ப்ரொசீட் பண்ணுங்க, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே சார். ஹலோ சொல்லு ஜோதி. என்ன ஏன் அலற? ஏதா பிரச்சனையா ஜோதி? பிரச்சனை எல்லாம் இல்ல. அப்புறம் எதுக்குடி அலற? என்னன்னு சொல்லு. அண்ணே கீர்த்தி 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 விஷம் குடிச்சிட்டாங்கன்னு. என்னடி சொல்ற? நான் தான் அவங்களை அவ்வளவு சமாதானப்படுத்திட்டு வந்தேனே. நிச்சயதார்த்தம் நின்னு போனது அவங்களால தாங்க முடியாம இந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்கன்னு. சரி நீ இப்ப எங்க இருக்க? அவங்க எப்படி இருக்காங்க? ஹாஸ்பிடல்ல இருந்து தானே பேசுறேன். அவங்கள ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்கோம். டாக்டர் என்ன சொல்றாங்க? இப்பதான் ட்ரீட்மெண்ட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருக்காங்க. ஏய், அண்ணே நீ கொஞ்சம் வாண்ணே, இங்க என்னமோ தப்பாயிடுமோன்னு பயமா இருக்கு. ஏய் நீ அழாத, நான் உடனே கிளம்பி வரேன். எந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கீங்க? இங்க பக்கத்துல இருக்க இந்தியன் ஹாஸ்பிடல்ல தானே சேர்த்திருக்காங்க. சரி நான் வந்துடுறேன். ஏதாவது பிரச்சனை எனக்கு உடனே கால் பண்ணு. சரிண்ணே, சீக்கிரம் வாண்ணே. நீ பயப்படாத, நான் வந்துடுறேன். இவன் என் அத்துட்ட காத்தாடி மாதிரி சல்லுன்னு வரான். ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன்னு. அப்படி ஏதாவது பிரச்சனையா இருந்தால் அது கீர்த்தியால தான் இருக்கும். டே முரளி, மச்சி ஏதாவது பிரச்சனையா? கீர்த்தி சூசைட் அட்டம் பண்ணிட்டாங்களாண்டா. யார் சொன்னாங்க? ஜோதாண்டா இப்ப கால் பண்ணி சொன்னா. இப்போ எப்படி இருக்கலாமா? தெரியலடா, இந்தியன் ஹாஸ்பிட்டல் தான் சேர்த்திருக்காங்களாமா. ஜோ பேசுறத வச்சு பார்த்தா அவங்க சீரியஸா இருக்க மாதிரி தான் மச்சி தெரியுது. என்ன ராம் சொல்ற? அவங்க ஏன் தற்கொலை பண்றாங்க? ஏன்னு நீயே கேக்குறல்ல, உன்னாலதான் உனக்கே தெரியாதா? எல்லாம் நீ பண்ண தப்புதான் வெண்மதி. நான் என்ன பண்ண?
நீ என்ன பண்ணல? அவங்க நிச்சயதார்த்தம் நடக்க விடாம பண்ண. இதுக்கு மேல நீ என்ன பண்ணணும்? எனக்கு வர்ற கோவத்துக்கும் நான் 4 அரை அரையணும். டேய், நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன். நீ கொஞ்சம் ஆஃபீஸை பார்த்துக்கோ. ஆ. நீ எங்க வர? கீர்த்திய பார்க்க. கீர்த்தி பார்த்து அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு பார்க்க வரியா? இந்த பார் வெண்மதி, நீ பண்ண காரியத்தினாலதான் அவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. மறுபடியும் இப்படி தப்பு பண்றது உனக்கு புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரியல. உனக்கு புரிஞ்சாலும் புரியலைனாலும் சரி, நீ அங்க வராத. உன்னை அவங்க பார்த்தா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். தயவு செஞ்சு நீ வராத. வரேன். ராம், நீ விடுமா, அவன் கிடக்குறான். கண்ணு இருந்தும் குருடன் மாதிரி. அவன் மண்டையில மூளை இருக்கா இல்ல அந்த இடம் காலியா இருக்கான்னு தெரியல. இவ அப்படி பண்ணிருப்பாளான்னு கொஞ்சமாவது யோசிக்க வேணாம்? அப்படி சொல்லாதீங்கண்ணே. அவர் எப்பவுமே பாதிக்கப்பட்டவங்க பக்கம் தான் இருப்பாரு. அப்படி பார்த்தா பாதிக்கப்பட்டவ நீதான். இல்லண்ண, கீர்த்தி அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்களே. அதை நீ வேணா நம்பு, நான் நம்ப மாட்டேன். அவளை விஷத்தை குடிக்கிறவ. அவ விஷத்தை குடிக்கிறவ இல்ல, மத்தவங்களுக்கு கப்பன் சாஸ்திரத்துல ஊத்தி கொடுக்கறவ. இல்லண்ண, ஹாஸ்பிடல் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்களே. ஏதோ தப்பான முடிவு எடுத்துட்டாங்க தான் போல இருக்கு. ஐயோ, ஏன் தான் அவளை இப்படி நம்புறீங்கன்னு எனக்கு புரியல. அவனும் அப்படிதான் இருக்க, நீயும் இப்படிதான் இருக்க. ச்சே, எல்லா நேரத்திலயும் எல்லாரும் ஒரே மாதிரியே இருக்கிறது இல்லண்ண. கீர்த்தி விஷத்தை குடிச்சிருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. எவ்வளவு பட்டாலும் திருந்தலைன்னா என்னால என்ன பண்ண முடியும்? இப்ப என்ன, நீ ஹாஸ்பிட்டலுக்கு போன அவ்வளவுதானே? வா. எக்ஸ்கியூஸ் மீ, எஸ் சார். இங்க கீர்த்தி நேரம் அட்மிட் ஆயிருக்காங்களா? ரூம் நம்பர் 68. தேங்க்யூ. ஓகே சார். அச்சோ. அண்ணே, அங்கிள். ஆண்டி. மகேஷ். டாக்டர், அண்ணே, அவளுக்கு இப்ப எப்படி இருக்கு? ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். மயக்கத்துல இருக்காங்க. டாக்டர், அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இன்னொரு 10 நிமிஷம் லேட்டா வந்திருந்தீங்கன்னா அவங்கள எங்களால காப்பாத்திருக்க முடியும். எவ்வளோ சின்ன? வா. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க கீர்த்திங்கிற பேஷண்ட் Yes, எங்க sir. இருக்காங்க? ரூம் நம்பர் 68. தேங்க்யூ. வா. அண்ணன், நத்திங் டு வரி. அவங்க குடிச்சது கொஞ்சம் வீரியம் குறைஞ்சதா இருந்ததுனால அவங்கள எங்களால காப்பாத்த முடிஞ்சது. அண்ணன், ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். எந்த பிரச்சனையும் இருக்காது, அமைதியா இரு. அவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து? யாருக்கு? கீர்த்திக்கா? ம், நீ வேற. அவ பாய்சன் பாட்டில் பாயசத்தை ஊற்றி குடிச்சிட்டு பாய்சன் குடிச்சதா நாடகம் ஆடிட்டு இருப்பா. டாக்டர், இப்போ நாங்க அவங்கள பார்க்கலாமா? இப்ப மயக்கத்துல தான் இருக்காங்க. போய் பாருங்க. பட் பேச்சு கொடுக்காதீங்க. அவங்களுக்கு ரெஸ்ட் தேவை. சரி டாக்டர். நீங்க போங்க. கீர்த்தி, அவனுக்கு தான் எதுவும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டு போயிட்டார்ல. அதுக்கப்புறம் ஏன் சும்மா அழுதுகிட்டே இருக்க? என் பொண்ணு செத்து பொழிச்சு வந்திருக்காடா. செத்து பொழிச்சு வந்திருக்கா. ஐயோ கடவுளே.
எப்படி இங்க? என்னை ஏன் காப்பாத்துனீங்க? நான் ஏன் வாழணும்? என்னடி இப்படி சொல்ற? நாங்கெல்லாம் எப்படி பயந்து போயிட்டோம் தெரியுமா? இந்த ஜோதி பார்த்துட்டு சொன்னதுனாலதான் எங்களுக்கு நீ இப்படி பண்ணது தெரிஞ்சது. அவ மட்டும் சொல்லாம இருந்திருந்தா உன்னை நாங்க எழுந்திருப்போம் தெரியுமா? நான் உயிரோட இருந்து என்னத்தை சாதிக்க போறேன்னு நீங்க என்ன காப்பாத்துனீங்க. எதுக்கு ஜோதி சொன்ன? எதுக்காக என்ன காப்பாத்த பார்த்த? சீரியஸ் இருப்பான்னு பார்த்தா சாதாரணமாக படுத்துட்டு இருக்க. என்ன பார்க்குற? அதான் வந்துட்டோமே, ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணு. கீர்த்தி, எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? நான் உங்கள்கிட்ட அவ்வளவு சொல்லிட்டு போயும் நீங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்களே, ஏன் கீர்த்தி? என்ன கிரிஷ், நீங்களும் புரியாம பேசுறீங்க? எனக்கு வாழ்க்கையில நான் விருப்பப்பட்டதும் கிடைக்கல, என்ன விருப்பப்பட்டதும் கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் எதுக்காக வாழணும்? இதை வச்சு நீங்க எதுவும் முடிவு பண்ணிடாதீங்க கீர்த்தி. இவன் இல்லாட்டி என்ன, உலகத்துல மாப்பிள்ளையே இல்லையா என்ன? இந்த மாதிரி நான் இன்னும் எத்தனை பாக்குறது கிரிஷ்? இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கி இருந்தேன். நான் சந்தோஷம்னு நினைச்சது, சந்தோஷமா இருந்தது, நான் உங்க வீட்டுல வந்து இருந்தது மட்டும்தான். அது கூட எங்க அப்பா அம்மாவுக்கு பிடிக்கல, என்ன கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்படி வந்தவங்க என்னை எப்படியாவது வெளியில அனுப்பணும்னு முடிவு செஞ்சாங்க. எனக்கு அதுல விருப்பம் இல்லாட்டியும் நான் அவங்க பேச்ச மதிச்சு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். அதுவும் நடக்கல. இப்படி என்ன காப்பாத்தி கூட்டிட்டு போய் ஒரு 4 நாளோ 5 நாளோ கழிச்சு என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க கிரிஷ்? உனக்கு வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்க, அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க. எனக்கு அதுவும் பிடிக்காது. ஆனா அப்ப நான் இவ்ளோ எல்லாம் இழுத்துட்டு இருக்க மாட்டேன், உடனே செத்துருவேன். உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறது உன்னை வீட்டை விட்டு துரத்துறதுக்காக இல்ல, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கத்தான் கிறிஷ் வீட்ல இருந்து உன்னை கூட்டிட்டு வந்தோம். அம்மா, இங்க இருந்தேன்னா நான் செத்துருவேம்மா. ஐயோ ப்ளீஸ். உனக்கு எது பிடிச்சிருக்கோ அது செய்யுமா. நீ அவங்க வீட்டிலே போய் இருந்துக்கமா. உனக்கு எப்ப வரணும்னு தோணுதோ அப்ப வாமா. நாங்க எதுவும் கேட்கல. தம்பி, என்ன மன்னிச்சிருக்க. உங்களை அன்னைக்கு தப்பா பேசிட்டு கீர்த்தி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வச்சுக்கீங்க. நாங்க கேட்கல, வரல. அவ எங்கேயோ சந்தோஷமா இருந்தா போதும்.
என்னண்ணா? ஜானகி, மகேஷ், வாங்க போலாம். ஏங்க என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? ஐயோ, அவ நம்ம வீட்டுல வந்து சாகிறத விட அவங்க வீட்டுல உயிரோடு இருக்கிறதே போதும். வாங்க போலாம். வா. டேய், அவளை எதுக்கு மறைக்கிறேன்? அவளா வரல, நான் தான் கூட்டிட்டு வந்தேன். உங்க அப்பாவே சொல்லிட்டாரு, நீங்க எங்க வீட்லயே வந்து தங்கிக்கங்க. அவங்களும் போக சொல்லிட்டாங்க, நீங்களும் வர சொல்லிட்டீங்க. ஆனா நான் எப்படி வர்றது கிரிஷ்? வந்து எப்படி இருக்கிறது? என்ன சொல்றீங்க நீங்க? வர்றதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு கீர்த்தி? நான் அங்க வர்றது வெண்மதிக்கு பிடிக்காது. எதுக்கு நான் வந்து உங்களுக்கு பிரச்சனையா இருக்கணும்? என்ன கீர்த்தி, ஏன் இப்படி சொல்றீங்க? வெண்மதி என்னைக்கும் அப்படிலாம் ஃபீல் பண்ணதே இல்லை. ஃபீல் பண்ண வச்சுட்டு ஃபீல் பண்ண மாட்டாங்கிறான் முட்டா பையன். நீங்க நடந்த சம்பவத்தை வச்சு எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. இது ஏதோ அவளுக்கே தெரியாம அவ செஞ்ச தப்புங்க. இல்ல கிரிஷ், அவங்க நாங்க வர்றத ஒத்துக்க மாட்டாங்க. வெண்மதி, இங்க வா. வர சொன்னா எப்படி நெளிர பாரு. வான்னு சொல்றேன்ல. வேணா கிரிஷ், விட்டுருங்க. எனக்காக உங்க சந்தோஷத்தை நீங்க இழக்க வேண்டாம். கம்பல்லாம் ஒன்றும் பண்ணலைங்க. வெண்மதி, வான்னு சொல்றேன்ல. இங்க வான்னு சொன்னேன். நீயே உன் வாயால அவங்கள நம்ம வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டு